இன்சைட் தமிழர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் நேசப்பிரபு ஒரு நடந்த கொடுமை எப்படி விவாதிக்கிறது தெரியல. கடந்த ஒரு 3 நாளாக ஒரு போலீஸ் தொடர்பு இது மாதிரியா என்னை ஒரு கும்பல் கண்காணிக்கிறாங்க, பக்கத்தில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பா விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்காரு. அந்த 3 நாளாக போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. கடைசியில் சார் எனக்கு இது மாதிரி பக்கத்தில் வந்தாங்க, நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், அவங்க போலீஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருக்காங்க, அங்கே 1 கிலோமீட்டர் தான், எனக்கு உள்ள வரானோ நான் கூட்டிகிட்டு போயிருக்கணும், இல்லை எதாவது பிளான் பண்ணியிருக்கணும். அவங்களே போலீஸே இவங்களை வெளியே வர வச்சு அவர் ஒரு இடத்துல நிற்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் அந்த இடத்துக்கு அவர் சாரா மாதிரியா வெட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அவரு. இந்த நிகழ்ச்சியில் ஏன் நடந்தது அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரு பார் லைசன்ஸ் இல்லாமல் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதையே சுட்டி காட்டி வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அப்போ அவங்க பார்த்து மிரட்டிருக்காங்க. இவர் இல்லை, நான் அது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறேன், எனக்கு நிகழ்ச்சி எடுத்துறதா, உண்மை என்ன அதுதான், அவர் உண்மை என்ன ரிப்போர்ட்டர் உண்மை என்ன நடக்கிறது போடுறது தான் நியாயமாக அவர் சொல்லியிருக்காரு. அதை கொலை மிரட்டியிருக்காங்க. அதுக்கு போலீஸ்க்கு அவர் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கை போலீஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த பைக்கில் என்ன கலரு, என்ன நம்பரு, ஸ்பீடாக போகிற பைக்கியா மெதுவாக போகிற பைக்கியா, சரி கார் என்ன கலரு, இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள். இப்படி ஒரு இருக்குன்னு ஒரு மனிதாபிமானம் கூட ஒருத்தர் கொல்ல வராங்க அப்படின்னா முதல் கேள்வி, நீங்க எங்க இருக்கிறீங்க? அது ஒரு ரிப்போர்ட்டர், நியூஸ் ரிப்போர்ட்டரு, ஒரு டிவி ரிப்போர்ட்டரு, அவரு தகவல் கொடுத்தாரு, அவருக்கே பாதுகாப்பு. நம்ம சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு நினைச்சு பாருங்க. ஒரு ரிப்போர்ட்டர், நியூஸ் ரிப்போர்ட்டருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் எந்த ஒரு இடத்துக்கும் போகலாம், முதலமைச்சர் நேரில் பார்க்கலாம், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நேரில் போகலாம், அவ்வளவு உள்ள ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஒரு பவர் உள்ள அந்த அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண பொதுமக்களோடவே நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்புறம் பின்தொடர்ந்து வெட்டியிருக்காங்க. அவர் வெட்ட வர போறது கூட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் வர்றாங்க சார், வந்துட்டாங்க சார், சார் வெட்ட போறாங்க சார், வாழ்க்கை முடிஞ்சு சார் அப்படிங்கிறது எந்த ஒரு எதிர்த்தரப்பு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாய்ஸ், ஒரு துளி இங்கிலீஷ் சார் அப்படியே அசால்ட்டா அப்படி அதை அவங்களே காலதாமம் தாழ்த்தி அவங்களே வழிவகுத்து மாதிரி அப்படிதான் பேசுறாரு அவரு. அவர் செய்யறது என்ன? ஒரு நாட்டுக்கு வருமானம் உள்ள ஒரு பாருக்கு லைசன்ஸ் எடுத்து நடத்தினா கவர்மெண்ட்டுக்கு வரி வரும், ஒரு தமிழ்நாடு அரசுக்கு இன்கம் வரும், அதைத்தான் செய்யறாரு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது, பாத்தீங்கன்னா நிறைய கடந்த காலம் நிறைய பார்த்துருக்கிறோம். நம்ம ஒரு கட்சிக்காக சாடுற ஒரு சப்போர்ட் ஒரு கட்சிக்காக இது போடுறது கிடையாது, பொதுமக்களுக்காக நம்ம உண்மையா பேசுறோம். ஏன்னா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா பொதுமக்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு ரவுடிசம் தலை தூக்கிடு, அவங்க நிறைய ரவுடிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரியா தான் இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லா பண்ணுவாரு, மக்கள் நம்பினாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அதே நிலைமை தான் போந்திருக்குது. கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு எம்எல்ஏ வீட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கு இருக்கிறாப்புல, அந்த பொண்ணை வச்சு அடிச்சிருக்காங்க, அடிச்ச காயமெல்லாம் இருக்குது, எல்லாம் காமிச்சு போலீஸில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, எந்த ஆக்ஷன் கிடையாது. இதோட ஒன்று கேட்டீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட்ல மகளிர் பார்த்தீங்களாப்பா, உங்களை என்ன ஒரு சின்ன விஷயம்னா என்ன போராடுறாங்க, இன்னும் ஒரு புதிய ஒரு பெண்ணுக்கு ஒரு எம்எல்ஏ வீட்டில் கொடுப்பதுக்கு அவங்கள எங்க போனாங்கன்னு தெரியல. எல்லாம் நியாயமா நார்த் இந்தியா போயிருப்பாங்க நினைக்கிற, அந்த எலெக்ஷன் நாள் போய் சேர போயிட்டாங்களா? ஒரு பெண்ணுக்கு ஒரு மகளிருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு அது சின்ன 14 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்குது, எந்த ஒரு இது இல்லை மகளிர் ஆணையம் என்னென்ன பண்றாங்க. ஆனா இந்த நேசப்பிரபுக்கு நடந்த குருவி பாத்தீங்கன்னா அவர் அந்த பார்க் விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததுனால அவருக்கு அது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட எஸ்பி ஏதோ லஞ்சம் வாங்கினதா அது ஒரு பிரச்சனையில இவர் இன்வால்வ் ஆகி அந்த எஸ்பி மாற்றலாயிருக்காங்க. 2-3 பிரச்சனை அவர் இதானதா பாத்தீங்கன்னா வேண்டுமென்றே ஒரு பழிவாங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்த மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. சொல்லு அவர் ஒவ்வொரு 6 வீடியோ போட்டு 6 வீடியோ பேசுனதுல வேண்டிய சமூக வலைதளம் வந்துட்டு எல்லாம் கேட்டோம்னு வச்சுங்க. இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற எதுக்குமே இல்லை. இவங்க இந்த ரவுடியை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசியல்வாதி அவங்களுக்கு பந்தோபஸ்து போறதுக்கான பொதுமக்களுக்கு பந்தோபஸ்து கிடையாது. இப்போ பொதுமக்கள் எதுக்கு வெளியேற்றது? இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கூப்பிடுறாங்க, போலீஸ் அந்த ஆக்ஷன் எடுக்கல,
அவர் அவரே அந்த கேள்வி கேட்கிற சாதாரண ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொதுமக்கள் கூப்பிட்டு கேட்டா என்ன கேள்வி கேட்பாங்க? வாடா போடா அடிக்கிறது, தேவையெல்லாம் அடிக்கிறது, வார்த்தை திட்டுறது, பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கி நடத்துற இருக்கிற போலீஸ் அவங்க சம்பளம் வாங்க, அவங்களே வந்து பொதுமக்களையே வந்து அவ்வளோ காலம் நடத்தாங்க, இழிவாக நடத்துறாங்க. அவங்களுக்கு சொல்லி குற்றம் இல்லை, உங்களுக்கு மேலே இருக்க அரசியல்வாதிகள் தான் அவங்களுக்கு நடத்த, அவங்க தான் முதலாளி. உங்களுக்கு எப்படி எவ்வளவு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்கள் இருக்க முடியுமா இல்லையாங்கிற ஒரு இதற்கு இதாகி போச்சு. அந்த அளவுக்கு ரெவல்யூஷன் தலைவைக்கிடுச்சு. இதெல்லாம் எப்படி என்ன பொதுமக்கள் வந்து எப்படி கடந்து போறோம் தெரியல. தமிழகத்தில் வாழ முடியுமா? போறப்போ பார்த்தா நார்த் இந்தியாவோட, ஏன்னா அங்கிருந்து நார்த் இந்தியா இங்கே வந்து இனிமே, ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடும் அதே மாதிரி ஆய்வுன்னு ஒரு கவலையா இருக்குது. கேட்டவங்க வந்து ரொம்ப பேசுறாங்க. இவங்களை வந்து யார் மோசமா பேசுறாங்க, இவங்க பண்ணாலும் உடனே தூக்கி நைட்டா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஆனா இவங்க சம்மந்தப்பட்டது டிஎம்கே சப்போர்ட்ல யார் என்ன பண்ணாலும், என்னத்தை பண்ணாலும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கண்கூட பார்த்தா பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏவோட வீட்டில் நடந்த அந்த பெண்ணுடைய கொடுமையை, அந்த பொண்ணு எவ்வளவு நியூஸ்ல காமிச்சு அவங்க நேரடி விட்டு சமூகங்களுக்கு நிறைய வந்து அது என்ன ஆச்சுன்னு இல்லை. இதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 பேர் சேர்ந்து கும்பல் சேர்ந்து வெட்டுனதா இவர் சொல்றாரு. ஆனா அங்கே அரெஸ்ட் பண்ண 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு துன்பம் வரல, அதை எப்படி தடுக்கிறதுக்கு, தடுத்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்குற 3 லட்சம் கொடுக்க 4 லட்சம் கொடுக்கணும்னா இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு மக்கள் வந்து என்ன தமிழக வந்து ஒரு காசுக்காக வந்து என்ன சொல்றது இல்லை. அவர் உயிர் எவ்வளவு விஷயம், அந்த 3 லட்சம் 4 லட்சங்கிறது என்ன உயிருக்கு அந்த என்ன அது காசு தான் முக்கியமா? இதெல்லாம் வந்து தமிழக முதல்வர் வந்து உண்மையிலேயே தமிழக மக்களுடைய மனதில், அதாவது ஸ்டாலின் தான் வராரு சொல்லி எவ்வளவு இது போட்டாங்க, மக்கள் நம்பினாங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்மையிலேயே நல்லா இருந்து நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது செய்யுங்க. உண்மையிலே நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தமிழகத்தில் உங்கள்கிட்ட யாரும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா நீன் போட்டு இதான் போட்டு இதோட மாதம் இருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சரை நம்புறாங்க. உண்மையிலே மக்களுக்கு நீங்கள் பார்த்து இது மாதிரி இனிமேல் நடக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணணும். மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழணும். அவர் செய்தது என்ன? அவர் சேனல் டிவி சேனல் இருக்காரு, அதுக்கு உண்டான ஒரு வேலையை செஞ்சார், அவ்வளோதான். அந்த வேலையை வந்து யாருமே குற்றம் செய்யக்கூடாதுன்னா அப்போ நாடு எனத்துக்காது பொதுமக்கள் எப்படி கூட யார் குற்றம் செய்யலாமா? ஒருத்தர் குற்றம் செஞ்சானா பார்த்து கடந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி யார் குற்றம் செய்யல யார் வந்து கேட்பாங்க. ஒருத்தர் வந்து ரோட்ல 2 பேர் அடிச்சாலே அவன் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஒருத்தர் உளுந்து கிடந்தானா மப்பிளே இருக்க, ஆனா 10 நிமிஷம் முன்னாடி உளுந்துங்கன்னா உடனே பார்ப்பாங்க, என்ன பார்ப்பாங்க, நான் வந்து ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்ல இல்லை உடச்சலாம் விழுந்தா ஆகணும். இப்போ வந்து அப்படி உண்மையாலுமே நீங்க உடச்சலாம் உளுந்து கிடந்தாலும் அவன் அப்படியே கிடைச்சான்னு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழகத்தினுடைய சூழ்நிலை, நாட்டினுடைய சூழ்நிலையை மாறிடுச்சு. இதெல்லாம் மனதில் வைத்து மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு, மக்களுக்கு வந்து காவல்துறை வந்து நம்ம உறுதுணையாக இருக்கணும். மக்கள் மேலே பார்த்தீங்கன்னா காவல்துறை நண்பன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லது நடக்கணும். இப்படி எவ்வளோ வந்து கண்கூட எல்லாமே பேசுறாங்க. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கே இப்படி நடந்திருக்குது, அது இப்போ வீடியோ போட்டிருக்காரு, இத்தனை வண்டியுமே அவர் எதிர்த்தரப்பு வந்து போலீஸ்காரர் பேசுகிற விஷயத்தெல்லாம் கேட்டால் நம்மளுக்கே கண் கலங்குது. இது மாதிரி சிலதால விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினை பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.